இப்போ ரம்ஜானுக்கு ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மருதாணி அரைச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு ரம்ஜான். நாங்கள் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். மரி கொழுந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்னும் நிறையா கட்டின பூ இருக்குது. இந்த பக்கம் குலாப் ஜாமுன் செஞ்சிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் குலாப் ஜாமுனும் செஞ்சாச்சு. இப்போ இதை வறுத்து சுகரில் போட்டுக்கலாம். பூ இவ்வளோ தூரம் கட்டி முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ குலாப் ஜாமுன் பொரிக்க ஆரம்பிச்சிட்டோம். இவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சு விளாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வீடெல்லாம் பெருக்கிடலாம். பெருக்கி வத்தியெல்லாம் கொளுத்தி வச்சுட்டு இப்போ டீ போட்டுக்கலாம். நைட்டே குலாப் ஜாமுன் செஞ்சு வச்சுருந்தோம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இட்லியை ரெடி பண்ணிக்கலாம். இட்லி ஊற்றியாச்சு தட்டில். நம்ம இட்லிக்கு மட்டன் குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு வெங்காயம்லாம் உரித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ எல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மட்டன் குழம்பு ரெடி பண்ணிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நைட்டே அரைச்சி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த பக்கம் உளுந்து அரைச்சி மெது வடைக்கு மாவு அரைச்சிக்கலாம். இப்போ இட்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் பாயாசம் செய்யலான்னு இருக்கோம். பாயாசம் செய்ய போகிறோம். வடை ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், வடை சூப்பராக வந்திருக்கு. பாயாசம் செஞ்சிட்ருக்கோம். இப்போ வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பள்ளிக்கு தொழுவ கிளம்பிட்டோம். இதுதான் என்னுடைய சாரி. தலையெல்லாம் சீவிட்டு பூலாம் வச்சுட்டு கிளம்பிடலாம் பள்ளிக்கு. நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணிக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பக்கத்தில் தால்ச்சா செய்ய ஆரம்பிச்சிட்டோம். போல் நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் பிரியாணியில். பக்கத்தில் தால்ச்சா ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ புதினா மல்லியெல்லாம் சேர்த்து தம்முக்கு விட்டுடலாம். தால்ச்சாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாங்காய்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தக்காளி பச்சடி செய்யலான்னு இருக்கு. தக்காளி பச்சடி தான் செய்ய போகிறோம். சிக்கன் 65 இந்த பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதாங்க, இன்றைக்கி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் 65, தால்ச்சா, தக்காளி பச்சடி, பிரியாணி எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்.